இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பணம் ஒரு மனுஷனை எப்படி யோசிக்க வைக்கும், என்ன பண்ண வைக்கும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. பணம் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை தான். அந்த அர்த்தத்துல தான் அப்படி கூட நடந்திருக்கலான்னு நான் சொன்னேன். இவ்வளவு நாள் இங்க இருந்த தாலி எங்க போயிருக்கோம்? எல்லாரும் சராசரி மனுஷங்க தானே. அதனாலதான் என்னோட சந்தேகத்தை நான் சொன்னேன். அட பாவிங்களா, கொஞ்சம் கூட நெஞ்சில ஈவு இறக்க இல்லாம பாரதி மேல இப்படி பழிய போறதுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? பாரதிக்கு இது தெரிஞ்சா அவ உசிரையே விட்டுருவாளே. இப்ப போய் உடனே பாரதி கிட்ட சொல்லி ஆகணும். அண்ணா, இருந்தாலும் நீங்க பாரதியை சந்தேகப்படுறது என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏதோ விசாரிக்காம பேசுறது ரொம்ப தப்புண்ணா. ஹலோ ஹலோ, யாரு? பத்மாக்காவா? ஆமா பாரதி, என்ன விஷயம்? என்னைக்கும் இல்லாத அதிசயமா நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. எனக்கு அவசரமா ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். நான் ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துடுறேன்க்கா. பாரதி, உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீ யார்கிட்டயும் காசு கேட்டு நான் பார்த்ததே இல்லம்மா. ஆனா உனக்கு உதவி செய்யற அளவுக்கு என்கிட்ட பணமே இல்ல பாரதி. என்ன மன்னிச்சிடு. சரிக்கா, புரியுது. ரொம்ப அவசரம், அதனால்தான் உங்ககிட்ட கேட்டேன். சரி பாரதி, வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பாருமா. சரிக்கா. பாரதி, பாரதி, என்னாச்சு பாட்டி? ஏன் இப்படி பதட்டமா வரீங்க? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? அந்த மித்ராவும் சுதாகரும் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிக்கிற மாதிரி அபாண்டமா உன் மேல பழிய போட திட்டம் போட்டு அவங்க ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. அதை என் காதால கேட்டதும் ஈரக்குறையே நடுங்கி போச்சு. உடனே உன்னை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும்னு தான் ஓடி வந்தேன். என்ன பாட்டி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான் புரியல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க பாட்டி. என் பாட்டி அவங்க அப்படியே சொன்னாங்க. ஆமாம் பாரதி, உன்னை பத்தி இல்லாது பொல்லாதெல்லாம் ஆதிகிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்து என்னன்னு பாரு. இல்லைனா உன் தலைமையில கல்ல தூக்கி போட கூட அவங்க தயங்க மாட்டாங்க. உடனே ஆதி தம்பிகிட்ட போய் உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுமா. எனக்கு பயமா இருக்கு பாரதி.